SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. அடுத்த கட்டம் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் இறங்க வேண்டிய ஒரு வீரியத்துடன் இருக்கிற மாநில கட்சி அந்தஸ்து இருக்கு. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகுதான் 2026 சட்டப்பேரவை தேர்தல். திமுக ஒரு இலக்கு வச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சுக்கிட்டு வருது நாம் தமிழர் கட்சி. ஆனா இவர்களுடைய வெற்றி, திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தோம்னா 40க்கு 40 அவங்க சொன்னதை நிறைவேற்றி காட்டுட்டாங்க. அப்ப அடுத்த கட்டம் எப்படி போகும்? இல்லை, அவங்க 40க்கு 40 வெற்றி பெற்றது என்பது கோவையில் நடத்தப்படுகின்ற அந்த வெற்றி விழாவுக்கான அந்த பாராட்டு விழா இருக்குல்ல, அந்த பாராட்டு விழாவை இவங்க அண்ணாமலைக்கு தான் நடத்தணும். அண்ணாமலை மட்டும் அதிமுகவை அனுசரித்து கூட்டணி மாறி இருந்ததுன்னா திமுகவுக்கு இவ்வளோ வெற்றிகள் கை கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு வாக்கு விகிதம்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிமுகவோட வாக்கு தான் ஒரு விழுக்காடு ஏறி இருக்கே தவிர திமுகவோட வாக்கு விகிதம் குறைஞ்சிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதே போன்று 2026 இப்போ எங்களுக்கு நாங்கள் சும்மாவே சிலம்ப கட்டி ஆடுவோம். இன்றைக்கி எங்களுக்கு 2 கருவிகள் கிடச்சிருக்கு. நிரந்தரமான சின்னம்னு ஒன்று, கட்சியினோட அங்கீகாரம் ஒன்று. இந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் களத்தில் இருக்கும்போது எங்கள் தம்பிகள் இன்னும் வீரியமாக இந்த களத்தில் நிற்பாங்க. இது இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடணுன்றது தான் எங்களுடைய இலக்கு. 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் அமர வைப்பது தான் நாம் தமிழ் தம்பிமார்களுடைய ஒரே இலக்காக இப்போ களம் இறங்குறாங்க. இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க. அதற்கான சாத்தியம் இருக்கா? உங்களுடைய வாக்கு சதவீதம் 2016, 19, 21 ஒவ்வொரு கட்டமா 1, 3, 7ன்னு ஏறிக்கிட்டு வருது. இப்போ நீங்க மாநில கட்சிக்கு அந்தஸ்துக்கு உள்ள 8%. அப்ப வாக்கு சதவீதத்தை தான் ஏத்த முடியுதே தவிர சீட்டு, இங்க பேசுறது எல்லாமே சீட்டு தானே. இப்ப அதிமுக என்ன புள்ளி விவரம் சொன்னாலும் திமுக தரப்பின்னு சொல்றது என்ன, சீட்டு எத்தனை ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்ப அதுக்கான வேலைகள் மக்களுடைய நம்பிக்கை பெறுறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். ஒரு கட்சி, அரசியல் கட்சி தொடங்கி 2010 நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும். 2016 முதல் பொது தேர்தலை சந்தித்தோம். 2019 பொது தேர்தலை சந்திச்சிருக்கோம். 2021 சந்தித்தோம். இது 4வது பொது தேர்தலை நாங்கள் சந்திச்சிட்டோம். இத்தனை ஆண்டுகளில், அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்த கட்சி திரும்ப வளர்ந்ததா வரலாறு இல்லை. அரசியல் வரலாற்றில் தோல்வி அடைஞ்சது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். தேமுதிக, மக்கள் மையம் எல்லாமே தோல்வியில் தோண்டு போயிடுவாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக தோல்வி கண்டு துவளாமல் ஒரு அரசியல் கட்சி மேல் நோக்கி மட்டும் வந்து கொண்டிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால் எங்களுக்கு இப்போ 2 கருவி, நிரந்தர சின்னம், அங்கீகாரம், இந்த வீரியத்தோடு நம்ம போவோம். மக்கள் மத்தியில் போய் வாக்கு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு போடுறோம். அப்போ நாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஊட்டுவது தான் எங்களுடைய வேலை. இப்போ அதை செஞ்சிட்டோம். அப்போ இனி நாங்கள் 2026 வெல்லுவோம் என்ற அந்த எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறோம். மக்கள் நம்புகிறாங்க, ஒரு மாற்றம் வேணுன்றாங்க. அதில் நாங்கள் 2026 உறுதியாக நாம் தமிழ் கட்சி வெல்லும். நாம் தமிழ் கட்சியில் சில நீங்கள் கூட்டணிலாம் இல்லை, தனிச்சு தான் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டணிக்கான வேலைகளையும் நாம் தமிழ் கட்சி தொடங்கிடுச்சு. இப்போ அண்ணன் சொன்ன அப்ப கூட்டணிக்கான வேலைகள் அப்படின்னா யாரோட கூட்டணி யாரோடன்றது நாங்கள் கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டோம். 2010 நாங்கள் கட்சி தொடங்கும் போது தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கூட எங்களுக்கு கூட்டணி இல்லை. காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ் இனத்திற்கு விரோதி, பாரதிய ஜனதா கட்சி என்பது மானுட இனத்திற்கே விரோதி. அப்படி அதில் சேர மாட்டோம். அதே மாதிரி மாநிலத்தில் உள்ள திராவிட கட்சிகள் என்று சொல்லப்படுகிற பெரும் கட்சிகளாக இருக்கிற திமுகவோடும் அதிமுகவோடும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டும் இல்லைன்னு சொல்லிட்டோம். வேற கூட்டணி வியூகத்தை நாங்கள் வகுக்கிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அதுக்கான வேலைகளில் இப்போ இறங்கிட்டார். அந்த வேலை நடந்துட்டு ஒரு தமிழக வெற்றி கழகம் விஜயோட கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் சூசகமாக நீங்கள் சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் உங்களுடைய கருத்து உரிமை, நீங்கள் எதை ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். அதை தாண்டி அரசியல் கட்சிகள் இருக்குல்ல. இந்த திமுக அதிமுகவை தாண்டி அரசியல் கட்சிகள் இருக்குல்ல. இந்த தமிழ் தேசிய நலன் கருதுகின்ற அரசியல் கட்சிகள் இருக்குல்ல. இப்போ அந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை, ஒரு கூட்டணியோடு நாங்கள் களம் இறங்க போகிறோம். இவங்க 2026 நாங்கள் 200க்கு மேலே 200+ன்றது அது சாத்தியம் இல்லை. ஏன்னா டெல்லியில் உங்களுக்கு ஒரு தொங்கு பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு.
ரெண்டு பக்கமும் இந்தியா கூட்டணியும் சரிதான். இல்ல தொங்கு பாராளுமன்றம் ஒண்ணும் இல்லையே, உங்க கூட்டணியோட பாஜக கூட்டணி தான். கூட்டணியில் அந்த கூட்டணியிலிருந்து எத்தனை பேரை பிடுங்க முடியும்ட்டு இந்தியா கூட்டணியும், இந்தியா கூட்டணியிலிருந்து எவ்வளவு பேர் அந்த பக்கம் சேர்க்க முடியும்ட்டு அவர்களும் அங்க காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அரசியல் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு 77 வந்து ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஜனதா கட்சி ஆட்சி வந்து அது அந்த கட்சி ஜனதா கட்சி என்பது மக்களால் ஒன்று திரண்ட கட்சி இல்லை, தலைவர்களால் ஒன்று திரண்ட கட்சி. சரண் சிங் இருந்தார், முகராஜ் தேசாய் இருந்தார், ராஜ்நாத், இவர் ஜெகஜீவன் பாபு ஜெகஜீவன் ராமன், இது மாதிரி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியாக வருகின்ற போது ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு தலைவரை காலவாரதை தான் பார்ப்பாங்க. இப்பயும் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது தலைவர்களுடைய கூட்டணி தானே தவிர மக்களுடைய கூட்டணி இல்லை. அது என்ன இங்க பாதிக்கும்? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை என்ன பாதிக்கும்? அந்த இந்தியா கூட்டணி அங்கு பலவீனமாகும் போது இங்கே உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எந்த பக்கம் போகணும்னே சொல்ல முடியாது. இந்த கூட்டணியில் அரசியல் கட்சிகள், நீங்க திராவிட கட்சிகளை சொல்றீங்களா, திமுகவோ அதிமுகவோ யாரு பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதை தாண்டி ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு எல்லாம் நிறைய இருக்குல்ல, எது எங்க போகும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரசியல் மாற்றம் வருமே தவிர இவர்கள் நினைத்த வெற்றி அங்க பெற முடியாது. 2026 அவர் வந்து தம்பி யாரோ அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சொல்லும்போது சொன்னார், சென்டிமெண்ட்டாக சொன்னார், ஒரு முறைக்கு மேலே திமுக வந்ததில்லை அப்படின்ற மாதிரிலாம். இவர்கள் இந்த மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து மட்டும், தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுத்தாரு குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபான்ட்டு. இதை எப்போ கொடுத்துருக்கணும்? ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுத்துருக்கணும். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதை ஒன்று கூட அவங்க செய்யலை. அதாவது இந்த கூட்டுறவு வங்கியில் அது என்னென்னா நகை ஏதாவது இருந்துன்னா கொண்டு கூட்டுறவு வங்கியில் அடமானம் வச்சிருங்க, நாங்கள் வந்தவொடனே தள்ளுபடி செஞ்சிருவோம். நாங்கள் அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்தா அதில் ஒரு இலக்கு வச்சாங்க, சொந்த வீடு உள்ளவங்களுக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீக்குவதற்கான சூட்சுமை இவங்க தலைவருக்கு தான் தெரியும். அந்த சூட்சுமத்தை எங்கே தொலைச்சிட்டாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் இப்போ வந்து மக்களை கூப்பிடுறாங்க. முன்னாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடியே மக்களே வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து போராடி நீட்டை நீக்குவோன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாராட்டலாம். ஆனால் நீட்டை எப்படி நீக்குவது என்று தலைவருக்கு அந்த சூட்சுமம் தெரியும். வந்தவுடனே ஒத்த கையெழுத்தில் நீக்குவோம். நாங்கள் நீக்கினாங்களா? இன்னைக்கு ஒரு காணொலி, நான் வரும்போது காணொலி பார்த்து கண் கலங்குது. இந்த மதுவினால் என் குடும்பம் அழிஞ்சு போச்சுன்ட்டு ஒரு பெண் அழுவுது. இதே தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிக விதைகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு, அதற்கு காரணம் மது தான், நாங்கள் வந்த முதல் கையெழுத்து மதுவுக்கு எதிராக போடுவோம். நாங்கள் போட்டாங்களா? நடந்ததா? படிப்படியா குறைக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த படின்னு சொல்லுங்க? அது ராஜா அண்ணாமலை மன்றது படியா, இல்லை ராஜாஜி ஹாலோட படியா? எந்த படியை குறைப்பாங்க? எங்கே குறைச்சாங்க சொல்லுங்க? இந்த பக்கம் குறைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுக்கடைகள் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, மதுக்கடைகள் கூடி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மனசாட்சியோட சொல்லுங்க, இந்த ஊடகத்தின் முன்னாடி நின்று பேசுற 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் கடன் சொல்றாங்க. அரசு நிர்ணயிச்சுக்க கடை 24 மணி நேரமும் தமிழ்நாடு முழுசும் மதுக்கடைகள் இயங்குதா இல்லையா? என்னோட உங்க தொலைக்காட்சியிலேருந்து ஒரு தம்பியை காணொலி எடுத்துன்னு வர சொல்லுங்க, நான் காணொலி பதிவுகள் எடுத்து காட்டுறேன். எல்லா மதுக்கடையும் 24 மணி நேரம் இயங்குது. நீங்க அப்படி ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க அரசு கிட்ட புகார் பண்ண வேண்டியதானே? புகார் கொடுக்கலாமே. இந்த மாதிரி நீங்க சொன்ன நேரத்தை தாண்டி இங்க செயல்படுறது புகார் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அந்த காவல் ஆய்வாளர் எங்ககிட்ட கெஞ்சுறாரு, ஏங்க இதை வச்சு தான் நாங்கள் நோட்டு புத்தகம் பேப்பர் வாங்குறோம், அதை வாங்குறோம், இந்த காவல் நிலைய செலவுகளை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றோம், இதுல கொஞ்சம் தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது. போய் பண்ணதுக்கான ஆதாரம் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்களே அரசுக்கு முன்னாடி நம்ம தெரிவிப்போம். கண்டிப்பா சொல்றேன், ஒரு இடத்துல நடவடிக்கை எடுக்கல.